கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இறைவார்த்தைகள் கடவுளின் வார்த்தை மற்றும் அதன் விளைபயன்களை, தி இம்பாக்ட் குறித்து பேசுகின்றன. கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, அதன் வாழ்வில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின் வழியாக தியானிப்போம். வார்த்தையினுடைய உறுதி, வானத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம். எசாயா தீர்க்கதரிசி 55. முதல் வாசகம் கடவுளின் வார்த்தையின் உறுதியையும் ஆற்றலையும் இயற்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறது. மழையும் பனியும் வானத்திலிருந்து வருகின்றன, அவை பலன் தராமல் போகாது என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. அதுபோல என்னுடைய வார்த்தையும் பலன் தராமல் போவதில்லை. இங்கே கடவுளுடைய ஆளுமையை பார்க்கிறோம். மழையும் பனியும் எப்படி தங்கள் பணியை நிலத்தை பலப்படுத்தாமல் பயனளிக்காமல் திரும்பி செல்லவில்லையோ, அப்படியே கடவுள் வார்த்தையின் அவர் விரும்பியதை நிறைவேற்றி வெற்றி பெறாமல் திரும்பி செல்லாது. கடவுளின் வார்த்தை வெறும் தகவல் அல்ல, அது ஆற்றலும் செயல்திறனும் கொண்டது. அது படைப்பிலனுக்கு உலகை கொண்டு அழுந்தது. மீட்பின் போது நம் வாழ்வை கட்டி எழுப்புகிறது. கடவுளின் ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குறுதியும் அதற்கு உறுதியானது. அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது அது நிச்சயம் விசுவாசியின் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது உறுதியாக நான் நம்ப வேண்டும். ஒரு தலைவரோ அரசாங்கமோ மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் ஏசாவின் வார்த்தையைப் போல உறுதியோடு இருக்கின்றதா என்று இந்த அரசியல் மற்றும் சமூக தளங்களில் எத்தனையோ வாக்குறுதிகள், திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அவை மழை போல பெய்தவின் நிலத்துக்கு நீர் பாய்ச்சாமல் வீணாக காகிதத்திலேயே திரும்பி விடுகின்றன. பொய்த்திட்டங்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்பகத்தன்மை இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சமூகத்தில் நீதியும் அமைதியும் நிலைக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் வார்த்தைகளும் உறுதிமொழிகளும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவரின் வார்த்தை கடவுளின் வார்த்தைகளைப் போல நம்பகத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். என்று நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. மீட்புக்காக இயங்கும் படைப்புகள். 2ஆம் வாசகம் கடவுளின் வார்த்தை நாம் வாழ்வில் செயல்படும் போது அதன் விளைவை தனி மனிதனை தாண்டி படைப்புலகம் முழுவதையும் பாதிக்கிறது என்ற இறையியல் உண்மையை நிலைநாட்டுகிறது. எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகிற மகிமையோடு ஒப்பிடும் போது நாம் படும் துன்பங்கள் எல்லாம் இறைமக்களுக்கு அது மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். மனிதன் செய்த பாவத்தால் இந்த உலகம், இயற்கை கூட சாபத்திற்கும் அழிவிற்கும் உட்பட்டது. எனவே படைப்புலகம் முழுவதுமே பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவில் அடைய போகும் மகத்துவத்திற்காக அது காத்து கிடக்கிறது. நாம் கடவுளின் ஆவியின் முதற்கனியை பெற்றிருப்பதால் உடலுக்கான மீட்புக்காக நாம் எங்கும் பெருமூச்சு விட்டு துன்பத்தில் பங்கேற்கிறோம். படைப்புலகம் அனுபவிக்கும் வேதனைகள் நாமும் பங்கெடுக்கிறோம். இன்று நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்திலும் மகிமையோடு ஒப்பிடும் போது அது ஒரு பொருட்டல்ல என்று நாம் எண்ண வேண்டும். இதுவே துன்பங்களுக்கு மத்தியில் நமக்குள்ள நிலையான நம்பிக்கையின் ஒரு ஆதாரம். இன்று படைப்புலகம் ஆவலோடு காத்திருக்கிறது என்பதன் நிழலை நாம் ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவில் காண்கிறோம். மனிதனின் பேராசை, சுயநலம் மற்றும் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி ஆகியவற்றால் இயற்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பது யதார்த்தம் அல்லவா? இன்றைய சுற்றுச்சூழல் நீதிக்கான தேவை. நாம் விசுவாசிகள் என்ற முறையில் வெறும் ஆன்மீக விடுதலைக்காக மட்டும் போராடாமல் இந்த படைப்புலகம் பாவத்தின் அழிவிலிருந்து விடுதலை பெறவும் சுற்றுச்சூழல் நீதி நிலைக்கவும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். நீருக்காகவும் சுத்தமான காற்றுக்காகவும் இயற்கை பாதுகாப்புக்காகவும் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய பொதுநலப் பணியும் இறைமக்களின் வெளிப்பாடாகவே அது அமைகிறது. விதைப்பவனும் விதையும் ஓமையின் வழியாக நற்செய்தி வாசகம் கடவுள் வார்த்தை எப்படி நம்மிடம் வேலை செய்கிறது என்பதை விதைப்பன் ஓமையின் மூலம் ஆண்டவர் அருமையாய் விளக்குகிறார். சில விதைகள் பாறைகள் நிலத்தில் விழுகின்றன, வேறு சில விதைகள் முச்செடிகளில் விழுகின்றன, மற்றும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து 100 மடங்கு 60 மடங்காக 30 மடங்காக விளைச்சலை கொடுக்கின்றன என்ற வார்த்தைகள். இங்கே விதைப்பவர் இயேசு அல்லது இயேசுவின் வார்த்தையை பிரசங்கிப்பவரே. விதைக்கப்படுவது கடவுளின் வார்த்தை. 4 வகையான நிலங்கள், 4 வகையான விசுவாசிகள். பாதை ஓரம் வார்த்தையை கேட்டு உடனடியாக சாத்தான் எடுத்துச் செல்கிறான். புரிந்து கொள்ளாமை,
புரிந்து கொள்ளாமை. பாறை நிலம் வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றாலும் துன்பம் வரும்போது விலகிச் செல்கின்றார்கள். ஆழமற்ற தன்மை. முட்செடிகள் வார்த்தையை கேட்டாலும் உலக கவலையும் செல்வத்தின் மயக்கமும் அதை மூச்சு திணறச் செய்கின்றன. முழுமையடையாத விசுவாசம். நல்ல நிலம் வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு பலன் கொடுக்கிறார்கள். செயல்படும் விசுவாசம். புரிந்து கொள்ளாமை, ஆழமற்ற தன்மை, முழுமையடையாத விசுவாசம். இதிலிருந்து செயல்படும் விசுவாசத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். கடவுளின் வார்த்தை எப்போதும் உறுதியானது. ஏசாயா 55 அதன் பலன் கொடுக்காமல் திரும்பி போவதில்லை. பலன் கொடுப்பதற்கு காரணம் விதை அல்ல, நிலமே, நம்முடைய இதயமே. நம்முடைய இதயம் ஒரு டைல்ஸை போல, ஒரு மார்பிள் தரையை போல இருந்தால் ஒரு பலனும் கொடுக்க போவதில்லை. நீதியையும் பொதுநலத்தையும் குறித்த இறைவார்த்தைகள் நம் சமூகத்தில் விதைக்கப்படும் போது எத்தனை பேர் அதற்கு நல்ல நிலமாக நாம் இருக்கிறோம். முட்செடிகள் என்ன கவலை. நல்ல நிலவாக இருக்க விரும்புகிறவர்கள் கூட நான் மட்டும் நீதிமானாக இருந்தால் போதுமா, எனக்கு குடும்பம் இருக்கிறது, செலவுகள் இருக்கிறது என்று ஒரு உலக கவலையில் சிக்கி பொதுநல சேவைகளில் முடங்கி விடுகிறார்கள். இப்பாறை நிலம் என்ன? தற்காலிக போராட்டம். சமூக நீதிக்காக போராட ஆரம்பித்து சிறு எதிர்ப்போ அல்லது சிம்பமோ வந்தவுடன் அது நமக்கு எதற்கு என்று ஒதுங்கி செல்கிறார்கள். நல்லிடத்தின் வெற்றி என்ன? நல்லலம் என்பது சமூகத்தின் நீதி மற்றும் பொது நலனுக்காக உழைத்து தங்கள் உழைப்பின் மூலம் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் விசுவாசிகள் உருவாக வேண்டும். உறுதிமொழி எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 15ஆம் ஞாயிறு நாம் எந்த வகையான நிலம் என்று நம்மை முழுமையாக சுய பரிசோதனை செய்து பார்ப்போமா? ஏசாயா கடவுளின் வார்த்தை உறுதியானது என்பதை நம்பி நாம் நம்முடைய வார்த்தைகளை உறுதியோடு வாழ்வோம். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே படைப்புலகம் துயரிலும் பங்கு பெற்ற சூழல் நம்ம நீதிக்காக நாம் போராடுவோம். மத்திய நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக பயன்படுத்தி உலக கவலையினும் முட்செடிகளையும் தற்காலிக பயமெனும் பாறைகளையும் அகற்றி 100 மடங்கு பலனளிக்கும் விசுவாச வாழ்வை வாழ்வோம். நாம் நல்ல நிலமாக மாறும் போதே நம்மால் இந்த உலகத்துக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பயனுள்ள சேவையை செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்களாய் உலகெங்கும் சென்று பயனுள்ள சேவையை, நற்செய்தியை அறிவிப்போம். ஆமென்.